உலகின் மிக முக்கியமான மருத்துவர் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1863ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியில் பிறக்கிறார் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி. இவருடைய அப்பாவான ஜார்ஜ் கிளார்க் பேரி டண்டியிலே இருக்கக்கூடிய டண்டி ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபிசிஷியனாக, அதாவது மருத்துவராக இருந்து வந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா தன்னை போலவே ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரியையும் மருத்துவம் படிக்க வச்சு மருத்துவராக்கணும்னு விரும்பி வந்தாங்க. இந்த நிலையில் 1867ஆம் ஆண்டு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரிக்கு வெறும் 4 வயது இருக்கும்போதே இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக டண்டியிலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரிக்கு பள்ளி பாடங்கள் படிக்கிறதுக்கு இவருடைய அப்பா உதவிகரமாக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1872ஆம் ஆண்டு இவருடைய 9 வயதில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே டண்டியிலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து 1872ஆம் ஆண்டிலிருந்து ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின், கிரீக் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் படித்து வந்தாங்க. இதே சமயம் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரியோடைய குடும்பம் டண்டியிலே இருக்கக்கூடிய 43 சவுத் டே ஸ்ட்ரீட் அங்கே தான் வாழ்ந்து வந்தாங்க. இந்த காலகட்டத்திலலாம் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரியோடைய அப்பா இவரை மருத்துவர் ஆக்கணும்னு விரும்பினாலும் ஆரம்பத்தில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி கிளாசிக்கல் ஆர்ட்ஸில் தான் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. மேலும் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களையும் ரொம்ப ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1879ஆம் ஆண்டு இவருடைய 16 வயதில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த லோக்கல் கிராமர் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதன் பிறகு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி அண்டர் கிராஜுவேட் டிகிரி படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இதுக்காக இவருடைய அப்பா அந்த டண்டியிலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ், அது இன்றைய காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே இவர் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி ஜாயின் பண்ணிடுறாங்க. அதாவது ஸ்காட்லாண்டோடைய 5ல் இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸ், அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் இருக்குது. அதனுடைய ஒரு பார்ட் அந்த காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியில் யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் அப்படின்ற பேர்லேயே இருந்தது. அதுதான் பிற்காலத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி அப்படின்னு மாறினது. ஸோ அங்கே தான் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி டண்டியில் படித்து வந்தாங்க. இவர் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ எடுத்து படித்து வந்தாங்க. அதாவது இவர் அண்டர் கிராஜுவேட் படிக்கிறாங்க. அது எப்படி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ படிக்கிறாங்கன்னா, இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ அப்படின்றதே ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியிலிருந்து ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி படித்து வந்தாங்க. அதாவது ஸ்காட்லாண்டில் ஒரு சில பல்கலைக்கழகங்கள்லையும் இங்கிலாந்தில் 2 பல்கலைக்கழகங்களில் மட்டும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும். உதாரணத்துக்கு இவர் படிக்கக்கூடிய ஸ்காட்லாண்டுடைய டண்டியில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, அதே மாதிரி அதே ஸ்காட்லாண்ட்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் இது போன்ற பல்கலைக்கழகங்கள்லையும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். அதே மாதிரி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் இந்த 2 யூனிவர்சிட்டிஸ்லையும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது எம்ஏ அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். இதை தவிர வேற எந்த பல்கலைக்கழகங்கள்லையுமே மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படாது. ஸோ இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியில் தான் படித்தாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் கீழே இருக்கக்கூடிய, அதாவது இருந்த அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியில் இவர் படித்தாங்க. படித்து இவருடைய எம்ஏ இவர் 1882ஆம் ஆண்டு இவருடைய 19 வயதில்
ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து இவருடைய எம்ஏ டிகிரி வந்து முடிக்கிறாங்க. அந்த அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ்லேருந்து பெறாங்க. அதாவது இன்றைய யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியிலேருந்து இவர் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து மருத்துவம் படிக்கிறது அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இந்த சமயம் இந்த ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல், அதுதான் வந்து அந்த காலகட்டத்தில் யூரோப்லேயே ஒரு ப்ராமினண்டான மெடிக்கல் ஸ்கூலாக இருந்தது. இதன் காரணமாக இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியிலிருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1882ஆம் ஆண்டிலிருந்து ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது இவர் வந்து MBCHM தான் படித்து வந்தாங்க. MBCHM அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் மெஜிஸ்டர் சிருஜியை அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து அதாவது எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் வந்து MBMS, அதாவது பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து அந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படித்து வந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவருடைய மருத்துவ பாடத்திட்டங்களாக மெடிக்கல் கரிக்குலமாக இவர் வந்து பெத்தாலஜி நோயியல், ஃபிசியாலஜி உடலியல், அனாட்டமி உடற்கூறியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, கெமிஸ்ட்ரி வேதியியல், பார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப நல்லாவே படித்து வந்தாங்க. இதை தொடர்ந்து 1886ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து இவருடைய MBCHM அந்த மெடிசனே பேக்கலோரியஸ் மெஜிஸ்டர் சிருஜி அப்படின்ற MBMS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து இவர் முடிச்சிடுறாங்க. முடித்த உடனடியாக அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லையே ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் 1887 இந்த சமயம் வந்து அதே எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், இது ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல், இது வந்து RIE அப்படின்னு சாட்டா அழைக்கப்படும். இது எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து ஒரு ரெசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் வந்து என்னதான் MBCHM அதாவது அந்த MBMS வந்து முடிச்சிருந்தாலும் இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் MBCHM முடிச்சுட்டு டாக்டர் ஆஃப் மெடிசன் MD படிக்கும்போது இந்த 1887 ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவில் ஒரு ரெசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணாங்க. அங்கே வந்து சர் தாமஸ் கிரேஞ்சர் ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவரு கீழே இவர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இந்த சர் தாமஸ் கிரேஞ்சர் ஸ்டூவர்ட் இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் தான் இவருக்கு வந்து மெடிக்கல் ட்ரைனியாக இருந்து இவருக்கு வந்து மெடிக்கல் ட்ரைனிங்கை கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் 1890ஆம் ஆண்டு இவருடைய 27 வயதில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியையும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து முழுமையாக இவருடைய மருத்துவ பயிற்சியை முடிச்சுட்டு ஒரு மருத்துவராகவும் தகுதி பெற்றிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் அதே 1890 காலகட்டத்தில் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராலேயே ஒரு ஃபிசிசியன் மருத்துவராக வந்து ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது புத்தகங்கள் படிக்கிறதுல இவர் வந்து அதிக ஈடுபாடு காட்டியிருந்தாங்க. அதில் குறிப்பாக எல்லாமே மருத்துவம் சார்ந்த புத்தகங்களாக இருந்தது. நிறைய மருத்துவம் சார்ந்த புத்தகங்கள் படித்து இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மருத்துவத்துறையை தாண்டி இன்னும் அதிகமாக எந்தெந்த நோய்கள் இருக்குது, அந்தந்த நோய்களுக்கு எப்படி வந்து சிகிச்சை கொடுக்கணும், அது பற்றிலாம் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து முழுமையாக படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இது எல்லாமே ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவில் தான். இவர் வந்து ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து ஒரு மருத்துவராக இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் இவருடைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. பிறகு இவர் பிறந்த இவருடைய ஃபேமிலி வாழ்ந்து வரக்கூடிய டண்டி, அங்கே இருக்கக்கூடிய டண்டி ராயல் இன்ஃபர்மரி, அதாவது
இந்த டண்டி ராயல் இன்ஃபர்மரி அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அது வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் அந்த டண்டி ராயல் இன்ஃபர்மரி அப்படின்றது. அங்கே தான் இவருடைய அப்பாவான ஜார்ஜ் கிளார்க் பேரி அவர் வந்து ஒரு ஃபிசிஷியனாக பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஸோ அவர் வந்து 1862 to 1881 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் தனியாக ஒரு மருத்துவராகவே ப்ரைவேட் ப்ராக்டிஸை தொடர்ந்து வந்தாங்க. ஸோ இவருடைய அப்பா ஒர்க் பண்ண அந்த டண்டி ராயல் இன்ஃபர்மரியில் ஒரு மருத்துவராக ஃபிசிஷியனாக ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரிக்கு வேலை கிடைக்குது. இதனால இவர் வந்து ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிராலேருந்து விலகிடுறாங்க. விலகிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராலேருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டிக்கு 1896ஆம் ஆண்டு இவர் வந்து திரும்பி போயிடுறாங்க. அங்கே போய் அந்த டண்டி ராயல் இன்ஃபர்மரியில் ஒரு மருத்துவராக ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் எக்ஸ்ரே அது வந்து பயன்பாட்டுக்கு வர தொடங்கி இருந்தது. குறிப்பாக இதுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி 1895ஆம் ஆண்டு வில்ஹெம் ரங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு மருத்துவர், அவர் தான் இந்த எக்ஸ்ரேவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க ஜெர்மனியில் 1895. இந்த வில்ஹெம் ரங்கனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் தான் வந்து எக்ஸ்ரேவை டிஸ்கவர் பண்ணவர், கண்டுபிடிச்சவர். ஸோ அது வந்து 1896 மெல்ல மெல்ல பயன்பாட்டுக்கு வர தொடங்குது. ஆனால் நிறைய மருத்துவர்கள் அதை வந்து சரியாக கையாளலை. ஆனால் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி வந்து அதை கையாளணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. குறிப்பாக அந்த டண்டி ராயல் இன்ஃபர்மரியில் முதல் முறை ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு 1896ஆம் ஆண்டு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி தான் நிறுவுறாங்க. நிறுவனது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்ரே கருவிகள், எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட்ஸ் அதை வந்து ரொம்ப சீக்கிரமாக ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி வந்து அந்த டண்டி ராயல் இன்ஃபர்மரியில் கொண்டு வந்துடுறாங்க. எப்படி இவர் இவ்வளோ வேகமாக ஓராண்டு தான் ஆகுது எக்ஸ்ரே கண்டுபிடிச்சு அதுக்குள்ளே எப்படி செய்கிறார் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி வந்து வெறும் ஒரு மருத்துவராக மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு இருந்தனால உலகம் முழுவதிலும் ஏற்படக்கூடிய மருத்துவத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் அது பற்றிலாம் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரிக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. இதனால் ஜெர்மனியில் 1895 டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்பட்ட எக்ஸ்ரே அதை 1896 எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்த டண்டி ராயல் இன்ஃபர்மரியில் நிறுவி அங்கே எக்ஸ்ரே பயன்பாட்டை ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி வந்து கொண்டு வராங்க. இந்த எக்ஸ்ரே அப்படின்ற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய எலும்புகளில் ஏதாவது நம்ம எலும்பில் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்ரே அப்படின்றத வச்சு தான் வந்து ரேடியோகிராஃப்ஸாக வந்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த எலும்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, எலும்பில் ஃப்ராக்சர் இருக்கா, ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸ்ரே பயன்பாடு 1896 தான் வந்தது. அப்போ வந்த உடனே ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி டண்டி ராயல் இன்ஃபர்மரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இவர் தொடர்ச்சியாக ரேடியாலஜி, கதிரியக்கவியல், ரேடியோகிராஃப்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரே இது குறித்த ஆராய்ச்சிகளில் கூட ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி வந்து தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக எக்ஸ்ரேவில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது ஒரு விஷயம் எப்போவுமே ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுதுன்னா அது கண்டுபிடிக்கப்பட்ட உடனடியாக எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதாக இருக்காது. அது என்னதான் வந்து இப்போ எக்ஸ்ரே வந்து எலும்புகளை படம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளிக்காட்டினாலும் அந்த எக்ஸ்ரேவை பயன்படுத்துறதுக்கு சில சிரமங்கள் இருந்தது. அது பெரிதாக இருந்தது. சில இடங்களில் அது வந்து பயன்படுத்தக்கூடிய அளவில் மின்சார வசதி இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சில இடங்களில் அது நோயாளிகளுக்கே வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இது மாதிரிலாம் இருக்கிறத படிப்படியாக தான் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி வந்து எக்ஸ்ரே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து அந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுல இவருடைய கவனத்தை செலுத்தினாங்க. இதுக்கப்புறம் 1900 காலகட்டத்தில் அந்த டண்டியிலே இருக்கக்கூடிய இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி அங்கே ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி வந்து லெக்சர்ஸ், மருத்துவ விரிவுரைகளை, மெடிக்கல் லெக்சர்ஸை கொடுக்கவும் தொடங்குறாங்க. இன்னொரு பக்கம் இவர் வந்து ஆராய்ச்சியும் பண்ணாங்க. டண்டி ராயல் இன்ஃபர்மரியில் ஒரு மருத்துவராகவும் ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் 1904 இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரி வந்து இவருடைய 41 வயதில் மேரி ஆண்டர்சன் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மேரி ஆண்டர்சன் அப்படின்ற பெண் 1880ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரியை விட 17 வயது அவங்க கம்மி. ஸோ அப்போ அவங்களுக்கு 1904 24 வயதும் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரிக்கு 41 வயதும் இருந்தது. ஸோ திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரிக்கும் இவருடைய மனைவியான மேரி ஆண்டர்சன் பேரி இவங்க 2 பேருக்குமே கேத்லின் வினஃப்ரெட் பேரி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை 1905ஆம் ஆண்டு பிறந்தது. இதுக்கிடையில் இதே 1905ஆம் ஆண்டு தான் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பேரிக்கு கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. சின்னதாக வந்து டூமர் வருது. சின்னதாக வந்து அந்த கை
கைகளில் கட்டிகள் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த கைகளில் இன்னும் சில பிரச்சனைகள், வலி கொடுக்கக்கூடியது, சென்சேஷன் வந்து குறையிறது, அதுக்கப்புறம் கையினுடைய உணர்ச்சி குறைஞ்சு கையில் அடிக்கடி வந்து ரத்த ஓட்டம் நிற்கிறது. இது மாதிரியான பிரச்சனைகள் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரிக்கு இந்த 1905கள் காலகட்டத்திலிருந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போது ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரிக்கு ஒரு சிறிய சந்தேகம், இந்த எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு சிந்தனைக்கு இவர் வந்து வர்றாங்க. அப்போ இவர் வந்து மஸ்டர்ட் ஆயில், இந்த கடுகு எண்ணெய், அதை வந்து ஒரு பாட்டிலில் வச்சு அதை வந்து இவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவருடைய கையில் வந்து மசாஜ் மாதிரி ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி அதை வந்து பண்ணாங்க. ஸோ அந்த தாக்கம் இவருக்கு ஏற்படக்கூடிய அந்த கட்டிகள், அதுக்கப்புறம் எரிச்சல், வலி அதெல்லாம் குறைச்சிக்கிறதுக்காக இவர் வந்து அந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் 1909 ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரிக்கும் இவருடைய மனைவியான மேரி ஆண்டர்சன் பீரி, இவங்க 2 பேருக்குமே வந்து ரூத் எல் பீரி அப்படின்னு ரெண்டாவதாக இன்னொரு பெண் குழந்தை 1909 பிறந்தது. ஸோ மொத்தமாக ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரிக்கும் இவருடைய மனைவியான மேரி ஆண்டர்சன் பீரி, இவங்க 2 பேருக்குமே 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. இது ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் 1910கள் காலகட்டத்தில் எக்ஸ்ரேவை மேம்படுத்துறதுல இன்னும் அதிகமான முனைப்பை இவர் வந்து காட்டினாங்க. குறிப்பாக இவர் ஒரு ஃப்ளோரோஸ்கோப்பை வந்து உருவாக்கினாங்க. ஃப்ளோரோஸ்கோப் அப்படின்ற என்னன்னா, இப்போ எக்ஸ்ரேனா என்ன, ஒருத்தவங்களுடைய எலும்பை வந்து எக்ஸ்ரே பண்ணி அந்த உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எக்ஸ்ரே வடிவில் ஒரு பெரிய ரேடியோகிராஃப்ஸ் மாதிரி ஃபிலிமில் வந்து எடுப்பாங்க, இல்லை ஒரு பிளேட்டில் வந்து எடுப்பாங்க. அதில் என்னெல்லாம் எலும்பில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றத அதை வந்து நம்ம பார்க்கும்போது, அந்த ஃபிலிமை பார்க்கும்போது தெரியும். ஆனால் இதே வந்து நேரடியாக ஒரு திரையில் அதை வந்து ஒரு ஃபிலிமில் வந்து எடுக்காமல், ரோல் பண்ணி எடுக்காமல், அதுக்கு பதிலாக நேரடியாகவே இப்போ ஒருத்தவங்களுடைய எலும்பு இங்கே வந்து எக்ஸ்ரே பண்ணுறாங்கன்னா இங்கே எலும்பினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது அது வந்து நேரடியாக ஒரு ஸ்க்ரீனில் தெரியும்னா அந்த ஸ்க்ரீன் தான் வந்து ஃப்ளோரோஸ்கோப் அப்படின்றது. ஸோ நேரடியாக இங்கே என்ன இருக்குது அப்படின்றத நேரடியாக ஒரு ஸ்க்ரீனில் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃப்ளோரோஸ்கோப். அதை வந்து ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுக்கிடையில் 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப்போர் தொடங்கிறது. இந்த முதல் உலகப்போர் தொடங்கிய உடனடியாக மிகப்பெரிய பிரச்சனை, பெரிய அளவில் போர், பெரிய அளவில் இராணுவ வீரர்கள் காயமடைஞ்சாங்க. அப்போ நிறைய இராணுவ வீரர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது, எலும்புகளுக்குள்ள குண்டு பாய்ஞ்சது. இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது எக்ஸ்ரே அப்படின்றது ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. ஸோ அதை வந்து போர்ட்டபிளாக உருவாக்குறதுல நிறைய விஞ்ஞானிகள் ஈடுபட்டாங்க. அதில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியும் வந்து ஒரு ரிசர்ச்சராக இருந்து அந்த எக்ஸ்ரேவை போர்ட்டபிளாக இருக்கணும் அப்படின்னு உருவாக்க தொடங்கியிருந்தாங்க. போர்ட்டபிள் அப்படின்னா எக்ஸ்ரேவை வெறும் ஒரு எக்ஸ்ரே சென்டரில் மட்டும் வச்சு, இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் வச்சு எடுக்கிற மாதிரி இல்லாமல் போர்க்களத்துக்கு கொண்டு போகணும். நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ரே பண்ணுறதுக்கு இதை வந்து நேரடியாக பயன்படுத்தணும். ஸோ அதுக்காக ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து மிகவும் பெரிய விஷயங்களை இவர் வந்து பண்ண தொடங்கியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரிக்கு ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிக்குது எக்ஸ்ரேலேருந்து வெளிவரக்கூடிய கதிர்கள், அந்த கதிர்வீச்சு, ரேடியேஷன். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ரேடியம், அதுதான் வந்து ரேடியோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது, ரேடியாலஜியோடைய சோர்ஸாக. ஸோ அந்த ரேடியமாக இருக்கட்டும், ரேடியேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பெரிய அளவில் உடலை பாதிக்குது அப்படின்றது ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரிக்கு தெரிஞ்சிருந்தது. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இவர் வந்து எக்ஸ்ரேவில் சில முன்னேற்றங்களை வந்து ஏற்படுத்தி வந்தாங்க. இவர் வந்து ஃபேஸ் மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரே பண்ணுறது, ஸோ இதிலெல்லாம் இவர் வந்து ஈடுபட்டாங்க. இதுக்கப்புறமா 1918 இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து முடிவடையுது. இந்த முதல் உலகப்போர் முடிவடைஞ்சதுக்கப்புறமா எக்ஸ்ரே பயன்பாடு இராணுவத்துக்கு பெருமளவில் குறையுது. அதுக்கப்புறம் பொதுவாக ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸில் தேவைப்பட ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து அதில் பொதுமக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ஏதுவான எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட்ஸை இவர் வந்து உருவாக்கவும் தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1920களில் பரவலாக இந்த எக்ஸ்ரேனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பேசப்பட ஆரம்பித்தது. அதுக்கு முக்கிய காரணம் 1921 ஒரு நபர் வந்து வில்லியம் அயன்சைட் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர். அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 44-45 வயசுல இறந்து போகிறாங்க. அவர் 1876 பிறந்தவர். 1921 அந்த வில்லியம் அயன்சைட் ப்ரூஸ் அப்படின்ற மருத்துவர் இறந்து போகிறாங்க. இந்த வில்லியம் அயன்சைட் ப்ரூஸோடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் இறந்து போனதுக்கு முக்கிய காரணம் இந்த ரேடியேஷன் தான். எக்ஸ்ரே பயன்பாடு
அந்த எக்ஸ்ரே பயன்பாட்டினால ரேடியாலஜி அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ரேடியேஷன் அதுக்கப்புறமா ரேடியம் இந்த பிரச்சனைகள்னால தான் அவர் வந்து இறந்தார் அப்படின்றது அப்போ அறியப்படுது. அதுக்கப்புறம் தான் பிரிட்டனில் வந்து பிரிட்டிஷ் எக்ஸ்ரே அண்டு ரேடியம் ப்ரொடெக்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த எக்ஸ்ரேனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கணும். இது வந்து இப்போ எக்ஸ்ரே அப்படின்றது நோயாளிகளுக்கு பெருசாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தலை. ஏன்னா இப்போ ஒரு நோயாளிக்கு கை கால் வந்து முறிவு இருக்குது அப்படின்னு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க ஒரு தடவை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் கட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சரியாயிருச்சா அப்படின்ற பார்க்கறதுக்கு இன்னொரு தடவை எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மருத்துவர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த எக்ஸ்ரே பயன்பாட்டின் போது பக்கத்திலே இருப்பாங்க. ஸோ அவங்க மீது வந்து ரேடியேஷன் பயங்கரமாக வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் ஆவாங்க ரேடியேஷனுக்கு, கதிர்வீச்சுக்கு. ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறனால இந்த மருத்துவர்களுக்கு ரேடியாலஜிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்றது கண்டுபிடிச்சி தான் இந்த பிரிட்டிஷ் எக்ஸ்ரே அண்டு ரேடியம் ப்ரொடெக்ஷன் கமிட்டி உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரிக்கும் ரொம்ப அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சிருச்சு எக்ஸ்ரே பயன்பாட்டினால இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்போவும் கூட ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து அந்த எக்ஸ்ரேவில் ஏற்படுத்தக்கூடிய மேம்பாடுகள் குறித்த ஆராய்ச்சியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாங்க. இதன் விளைவாக படிப்படியாக ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி அவருடைய கைகளினுடைய செயல்திறனை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக 1925ஆம் ஆண்டு ஒரு கண்ணினுடைய பார்வையை முழுமையாக ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி இழந்துடுறாங்க. இன்னொரு கண்ணு வந்து அந்தளவுக்கு முழுமையாக நல்ல விஷன் இல்லாமல் இன்னொரு கண்ணில் பார்வை குறைபாடும் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த 1925ஆம் ஆண்டு இவருடைய 62 வயதில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து அந்த டண்டி ராயல் இன்ஃபர்மரி அதனுடைய மருத்துவர் ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் ரிட்டையர் ஆகுறாங்க. 1896 1925 வரைக்கும் 29 ஆண்டுகள் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து எக்ஸ்ரே சார்ந்த விஷயங்கள்லேயே அந்த டண்டி ராயல் இன்ஃபர்மரியோடைய எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபிசிஷியனாக தொடர்ந்து ஒர்க் பண்ணி ஹெட்டாகவும் இருந்தாங்க. ஸோ 1925 தான் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து ரிட்டையர் ஆனாங்க. இந்த சமயம் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியினுடைய 2 கைகளும் வந்து சர்ஜரி பண்ணி ஆம்பியூட் வெட்டப்படணும் அப்படின்ற நிலைமை ஏற்படுது. அந்த கைகளை வெட்டி அகற்றலைன்னா கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கதிர்வீச்சினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு உடல் முழுக்க பரவி உடல் முழுவதும் செயலிழந்துரும் அப்படின்ற தகவல் தெரியுது. ஸோ 2 கைகளும் 1925ஆம் ஆண்டு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரிக்கு வெட்டப்படுது. இவருக்கு ஒரு கண்ணும் போயிருச்சு, இன்னொரு கண்ணும் சரியாக தெரியாது. 2 கைகளும் வந்து வெட்டப்படுது. இது மாதிரியான பாதிப்புகள் இந்த எக்ஸ்ரேனால ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரிக்கு ஏற்பட்டது. இதுக்கப்புறமா இவர் வந்து 29 ஆண்டுகள் எக்ஸ்ரேல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் தெரிஞ்சும் கூட ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து இதெல்லாம் பண்ணனாலே இவருக்கு சில கௌரவங்கள் வழங்கப்பட்டது. குறிப்பாக 1926ஆம் ஆண்டு கர்னகி ஹீரோ ட்ரஸ்ட் அவங்க தரப்பிலிருந்து அந்த கர்னகி ஹீரோ ட்ரஸ்ட் தரப்பிலிருந்து இவருக்கு வந்து பிரான்ஸ் மெடல் வழங்கப்பட்டது, வெண்கல பதக்கம் வழங்கப்பட்டது. அந்த பிரான்ஸ் மெடல் வழங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அதே கர்னகி ஹீரோ ட்ரஸ்ட் தரப்பிலிருந்து இவருக்கு வந்து 200 பவுண்ட்ஸ் வருடம் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பும் வந்து முதல் வருடம் 1926ஆம் ஆண்டு அந்த 200 பவுண்ட்ஸையும் இவர் வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா சிவிலியன் லிஸ்ட் பென்ஷன்ஸ் அதில் வந்து ஸ்காட்லாந்து கவர்மெண்ட் தரப்பிலிருந்து இவருக்கு 75 பவுண்ட்ஸ் வந்து வழங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி டண்டியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்க எல்லாரும் இணைஞ்சு 1200 பவுண்ட்ஸை 1920ஆம் ஆண்டு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரிக்கு வழங்கினாங்க. ஏன்னா இவர் வந்து எக்ஸ்ரேவில் பொதுமக்களுக்காக ஆற்றின பணிக்காக அந்த டண்டி மக்கள் இவருக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரிக்கு இந்த மாதிரி கௌரவங்கள்லாம் வழங்கப்பட்டது. 1927 பென்ஷனும் வழங்கப்பட ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி இழந்த இழப்புக்கு இதெல்லாம் ஈடா அப்படின்னா ஈடே கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் 2 கை 2 கண் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்ணினுடைய பார்வை இழந்து இன்னொரு கண்ணில் பார்வை படிப்படியாக இழக்க ஆரம்பித்து 2 கைகளையும் இழந்து வாழ்ந்து வரார் அப்படின்னா அது ரொம்ப சோகமான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த ஒரு இழப்புக்கு வந்து பெரிய ஈடாக எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இழப்பை ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து அடைஞ்சாங்க. இறுதியாக 1929 அக்டோபர் 27 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 65-66 வயதில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி இறந்து போயிடுறாங்க. ஏன் 65-66ன்னு சொல்கிறேன்னா இவர் பிறந்தது 1863 அப்படின்னா ஆண்டு தெரியும். ஆனால் அந்த ஆண்டில் எந்த மாதத்தில் எந்த தேதியில் இவர் பிறந்தார் அப்படின்றது உறுதி செய்யப்படலை. இதனால் இவருடைய இறப்பை வந்து நம்ம அடிப்படையாக கொண்டோம்னா இவர் இறந்தது அக்டோபர் 27. ஸோ அந்த தேதியை அடிப்படையாக கொண்டோம்னா அந்த தேதி மாதத்தை அடிப்படையாக கொண்டோம்னா ஒருவேளை இவர் வந்து 1863 அக்டோபர் 27க்கு பிறகு இவர் பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு
வயது 65. ஒருவேளை அதே 1863 அக்டோபர் 27க்கு முன்னாடி இவர் பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 66. இதனால தான் 65 66 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1929 அக்டோபர் 27 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 65 66 வயதில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறமா டண்டியிலே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் செமிட்டரி அங்கே வந்து ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியை வந்து தகனம் பண்ணப்படுறாங்க. இவருடைய வெட்டப்பட்ட 2 கைகள். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியோடைய மனைவியான மேரி ஆண்டர்சன் பீரி அவங்க வந்து 1942ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 62 வயதில் இறந்து போனாங்க. ஸோ ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியோடைய மனைவி 1880 பிறந்திருந்தாங்க. 1942 கிட்டத்தட்ட அவங்களுடைய 62 வயதில் அவங்க இறந்து போனாங்க. இவருடைய இறப்பின் பிறகு 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க இறந்தாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியோடைய 2வது மகளான ரூத் எல் பீரி அவங்க 1988ஆம் ஆண்டு இறந்தாங்க. அவங்க 1909 பிறந்தவங்க. 1988 கிட்டத்தட்ட அவங்களுடைய 79 வயதில் இறந்தாங்க. அதே மாதிரி இவருடைய முதல் மகளான கேத்லின் வினஃப்ரெட் பீரி அவங்க வந்து 1991ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 85 வயதில் இறந்தாங்க. ஏன்னா அவங்க 1905 பிறந்திருந்தாங்க. 1991 கிட்டத்தட்ட 86 வயதில் அவங்க இறந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியோடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் பொது வாழ்க்கையில் இவர் பண்ண சாதனைகள், அதுக்கு இவரை கௌரவிக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணப்பட்டது. குறிப்பாக ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரினால் பயன்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட இயர்லியஸ்ட் எக்ஸ்ரே டியூப்ஸ் அதுக்கப்புறமா இவரால் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட ஃப்ளோரோஸ்கோப், அதே மாதிரி இந்த ஃபேஸ் மாஸ்க், அதுக்கப்புறம் இவர் பயன்படுத்தின அந்த மஸ்டர்ட் ஆயில் அந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்தின பாட்டில், இதெல்லாமே வந்து இன்றைய காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி அதனுடைய டேசைட் மெடிக்கல் ஹிஸ்டரி மியூசியம் அங்கே வந்து வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது இவரை கௌரவிக்கும் விதமாக. அதுக்கு கூடுதலாக ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியினுடைய 2 கைகள் வெட்டப்பட்டது. அந்த 2 கைகளில் ஒரு கை வந்து டண்டியிலே இருக்கக்கூடிய நைன்வெல்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு பெரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அந்த டண்டியில் இருக்கக்கூடிய நைன்வெல்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியினுடைய கை ஒன்று வந்து பெத்தலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நைன்வெல்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய பெத்தலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியினுடைய ஒரு கை வந்து வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. அதே மாதிரி 1936 இந்த காலகட்டத்தில் ஜெர்மனியில் இருக்கிற ஹாம்பர்க் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மான்யூமெண்ட், ஒரு நினைவு சின்னமானது நிறுவப்பட்டது. அந்த நினைவு சின்னத்தில் 169 மருத்துவர்களினுடைய பேர் வந்து சேர்க்கப்பட்டது. மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்களுடைய பேர் வந்து இருந்தது. அந்த 169 பேரில் ஒருத்தராக ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. இது வந்து மான்யூமெண்ட் டு தி எக்ஸ்ரே அண்டு ரேடியேஷன் மட்டரர்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு இந்த ஒரு மான்யூமெண்ட் நினைவு சின்னம் ஜெர்மனியில் இருக்கிற ஹாம்பர்கில் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இந்த 169 பேர் தான் வந்து எக்ஸ்ரேனால ஆரம்பத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள், அதேமாதிரி ஆரம்பத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை எதிர்கொண்டவங்க இந்த 169 பேர். அந்த 169 பேரில் ஒருத்தர் இந்த ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியும் கூட. ஸோ இதனால் இவரையும் போற்றும் விதமாக இவரை வந்து நினைவு கூறும் விதமாக அந்த நினைவு சின்னம் நிறுவப்பட்டது 1936ஆம் ஆண்டு. இவருடைய இறப்பின் பிறகு 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த 169 பேரினுடைய பேர் வந்து சேர்க்கப்பட்டது. தியாகிகள் அப்படின்னு இவங்க வந்து அறிவிக்கப்பட்டாங்க. ஏன்னா எல்லாம் தெரியும், இந்த எக்ஸ்ரேனால பேஷண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்ரே பண்ணுறது மூலமாக மருத்துவர்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு இந்த 169 பேருக்கும் தெரிஞ்சே தான் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் இவங்களுடைய சேவை மனப்பான்மை எப்படியாவது வந்து மக்களுக்கு இந்த எக்ஸ்ரே பயன்பாட்டில் இருக்கணும். ஸோ அப்படி செஞ்சனால தான் இவங்கெல்லாம் இறந்தும் போனாங்க அப்படின்றது ஒரு சோகமான உண்மையும் கூட. இருந்தாலும் இவங்க வந்து பாடுபட்டிருக்கிறாங்க. அதனால தான் இவங்க வந்து தியாகிகளாக வந்து கருதப்பட்டு வராங்க. இதுக்காகவே ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரிக்கு வந்து 2007ஆம் ஆண்டு ஸ்காட்டிஷ் ரேடியோலாஜிக்கல் சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து 3000 பவுண்ட்ஸ் வந்து வழங்கப்பட்டு 2007ஆம் ஆண்டு ஒரு பிரான்ஸ் பிளாக் ஒன்று, ஒரு வெங்கலத்தகடு அது வந்து டண்டியில் வந்து நிறுவப்பட்டது 2007. ஸோ இவர் இறந்தது 1929. கிட்டத்தட்ட இவர் இறந்து 78 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நைன்வெல்ஸ் ஹாஸ்பிட்டல் சைட்டுக்கு இவருடைய பேர் வந்து வச்சாங்க, ஜார்ஜ் பீரி வே அப்படின்னு சொல்லி. அந்த பாதைக்கு வந்து ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரியோடைய பேரை வந்து சூட்டினாங்க. ஸோ இது மாதிரி கௌரவங்கள் எல்லாம் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து இறந்ததுக்கு அப்புறமாவும் பெற்று வந்தாங்க. இதுக்கு முக்கிய காரணம் ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி வந்து வாழும்போது
எக்ஸ்ரேக்காக ஆற்றின பங்களிப்பு தான். இன்றைய காலகட்டத்தில் இந்த எக்ஸ்ரே அப்படின்றது பெரிய விதமான பாதிப்பு எதுவும் இல்லாமல் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் குறைக்கப்பட்டு மக்களுக்கு ரொம்ப பயன்பாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இந்த எக்ஸ்ரே வந்து இருந்து வருது. ஸோ இன்றைக்கி இந்த எக்ஸ்ரே வந்து இவ்வளோ டெவலப் ஆகி பெருசாக மருத்துவர்களுக்கோ அல்லது நோயாளிகளுக்கோ எந்த பிரச்சனையும் ஏற்படுறதில்லை அப்படின்னா அதுக்கு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி போன்றவர்கள் தான் காரணம். ஸோ இப்பேற்பட்ட ஜார்ஜ் அலெக்சாண்டர் பீரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.